up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். நீட் எதிர்ப்பு போராட்டம் எதிரொலி. புதுவையில் கடற்கரை சாலையை காவல்துறையினர் மூடியதால் பரபரப்பு. பரிசு வழங்குவதாக கூறி பெண்ணை குத்தி கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம். கைதான தம்பதி பகீர் வாக்குமூலம். போலி மாத்திரை விவகாரம். புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி பணியிடை நீக்கம். புதுச்சேரியில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். நீட் எதிர்ப்பு போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையை மூடி காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் நடத்தி வருகிறது. அதற்கு ஆதரவாக கடந்த 20ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதனை கண்டித்தும் மாணவர்களின் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ஜூலை 23ஆம் தேதி மாணவர்கள் செயின்ட் வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 2ஆம் நாளாக ஜூலை 24ஆம் தேதி மாலை 4 மணி முதல் கடற்கரை சாலையில் கூடி போராட்டம் நடத்தப் போவதாக மாலை 3 மணி அளவில் தகவல் பரவியது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதிரடியாக பழைய சாராய ஆலை முதல் டூப்ளெக்ஸ் சிலை வரையிலான கடற்கரை சாலையை மூடினர். கடற்கரை சாலைக்கு வரும் 6 இணைப்பு சாலைகளிலும் 3 ஆய்வாளர்கள் தலைமையிலான IRBN காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடற்கரையில் போராட வந்த மாணவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி அவர்கள் திருப்பி அனுப்பினர். இருப்பினும் போராட்டக் குழுவினர் வேறு வழியாக கடற்கரை சாலைக்கு செல்ல முயன்றதால் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து இரவு 10 மணிக்கு மேலாகியும் கடற்கரை சாலை திறக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். லாஸ்பேட்டையில் பெண் கொலை வழக்கில் பரிசு வழங்குவதாக கண்களை கட்டி பெண்ணை குத்தி கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் குற்றவாளிகளான கணவன் மனைவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியை சேர்ந்த ரமணி வீட்டின் அருகே தனது கணவருடன் ஹோட்டல் நடத்தி வந்துள்ளார். சம்பவத்தன்று கணவர் சந்தைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ரமணி கொலை செய்யப்பட்டார். பிற்பகலில் வீட்டிற்கு திரும்பிய அவரது கணவர் ரமணி ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த லாஸ்பேட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அப்போது விசாரணையில் ரமணி வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றவர்களின் விவரங்களை சேகரித்தனர். இதில் ரமணியின் அக்காள் மகன் தேவநாராயணனின் நண்பரான முத்தியால்பேட்டையை சேர்ந்த பிரவீன்குமார் மற்றும் அவரது மனைவி ஈஸ்வரி ஆகியோர் அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். இதனால் அவர்கள் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்ததை தொடர்ந்து 2 பேரையும் தனித்தனியாக விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த நிலையில் காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் ரமணியை கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து பிரவீன்குமார், ஈஸ்வரி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இதுகுறித்து அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில்
பிரவீன்குமார், ஈஸ்வரி ஆகியோர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு 10 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது என்றும், நல்ல வேலை இல்லாததால் போதிய வருமானம் இன்றி பிரவீன்குமாரும் ஈஸ்வரியும் வாழ்க்கை நடத்த கஷ்டப்பட்ட நிலையில் அந்த நெருக்கடியை சமாளிக்க ரமணி வீட்டில் நகையை கொள்ளையடிக்க பிரவீன்குமாரும் ஈஸ்வரியும் சதித்திட்டத்தை தீட்டியுள்ளனர் என்றும், இதற்காக கடந்த 3 நாட்களாக அவர்கள் ரமணி வீட்டுக்கு சென்று நோட்டமிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜூலை 23ஆம் தேதி காலை ரமணி வீட்டுக்கு இருவரும் சென்று அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பதாக கூறி சேலையை பரிசாக வழங்க ரமணியின் கண்களை கட்டியுள்ளனர். அடுத்த சில நொடிகளில் அவர்கள் மறைத்து கொண்டு வந்த கத்தரிக்கோலால் சரமாரியாக ரமணியை குத்தி அவரது அலறல் சத்தம் வெளியே கேட்காமல் இருக்க வாயை மூடி கழுத்தை துணியால் இறுக்கியுள்ளனர். மேலும் அருகில் இருந்து அம்மிக்கல்லை எடுத்து அவரது தலையில் தாக்கியுள்ளனர். இதில் அவர் இறந்ததும் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலி மற்றும் கம்மல், அலமாரியில் இருந்த தங்க சங்கிலி, மோதிரம் என 6.5 பவுண்ட் நகைகளை அவர்கள் கொள்ளையடித்ததாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைதான பிரவீன்குமார், ஈஸ்வரி ஆகியோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 6.5 பவுண்ட் நகை மற்றும் 2 சக்கர வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். போலி மாத்திரை விவகாரம் தொடர்பாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மருந்து நிறுவனத்தின் பேரில் புதுவையில் போலி மாத்திரைகள் தயார் செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புகார் வந்தது. இது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட 25க்கும் மேற்பட்டோரை சிபிஐ காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குருமாம்பேட் பகுதியில் இயங்கி வந்த ஒரு போலி மாத்திரை தொழிற்சாலையை மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அங்கிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பூத்துறை பகுதியில் இருந்த அந்த கம்பெனி குடோனில் இருந்து 6 கோடி ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் புதுவை அரசு சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் கடந்த 2022 முதல் இவை செயல்பாட்டில் இருந்தபோதிலும் போலி மாத்திரைகள் இருப்பை கண்டறியாமல் தனது பணியில் அலட்சியமாக இருந்துவிட்டார் என்றும், இந்த சட்டவிரோத உற்பத்தியை பற்றி முன்பே அவர் அறிந்திருக்க வேண்டும் என்றும், கடமை தவறுதல் காரணமாக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து தற்போது அவரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த உத்தரவு அமலில் இருக்கும் காலத்தில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் முன் அனுமதி இல்லாமல் புதுச்சேரியை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி புதுவையில் கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக புதுவை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி, சமுதாய கல்லூரி, பல்கலைக்கழகம் மற்றும் அரசு சட்டக் கல்லூரி மாணவர்கள் ஜூலை 24ஆம் தேதி வகுப்புகளை புறக்கணித்தனர். பின்னர் லாஸ்பேட்டை அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி முன்பு மாணவ மாணவிகள் திரண்டு அங்கு அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். காலாப்பட்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் ஜூலை 24ஆம் தேதி காலை வகுப்புகளை புறக்கணித்து பல்கலைக்கழக நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யவும் மத்திய அமைச்சர் பதவி விலக கோரியும் கோஷமிட்டனர். மேலும் புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் புதுவையின் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடைபெற்று வருவதால் நகரின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் நாம் இணைந்திடுவோம், மீண்டும் நாம் இணைந்திடுவோம், மீண்டும் நாம் இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் 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 ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். We want a good India. 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 Good India ya good India. Good India ya good India. பகத் சிங்கின் வாரிசு நாங்கள், பகத் சிங்கின் வாரிசு நாங்கள், பகத் சிங்கின் வாரிசு நாங்கள், பகத் சிங்கின் வாரிசு நாங்கள். தோழர்களே 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 தோழர்களே, இன்னுயிர் நீத்த உயிர்களுக்கு 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 நியாயம் கிடைக்கும் வரை அணி வகுப்போம் தோழர்களே. நீட் எதிர்ப்பு என்பது தமிழ் தேசியம்தான் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புதுச்சேரியில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயற்குழு கூட்டம் ஜூலை 24ஆம் தேதி இரவு கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கிய நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார்.
மேலும் சிறப்பு விருந்தினராக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், சட்டசபை தேர்தலில் 57 இடங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியே முக்கிய காரணம் என்றும், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை நம்மை வைத்து உடைக்க பார்த்தனர் என்றும், ஆனால் அதற்கு இடம் தரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சராசரி அரசியல்வாதியாக தான் இருந்திருந்து அணி மாறினால் தேர்தலுக்கு முன்பே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி சிதறி போயிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நீட் விவகாரம் குறித்து பேசிய அவர், இந்தியாவுக்கே நீட் வேண்டாம் என தொடக்கம் முதல் பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஏன் பாரதிய ஜனதா அரசு தூக்கி எறியவில்லை என்றும், பல திட்ட பெயர்களை மாற்றினார்கள். நீட் தேர்வு காங்கிரஸ் கொண்டு வந்தது என காங்கிரஸ் மீது பழி போடவோ ரத்து செய்யவோ பாரதிய ஜனதா முன் வராதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் நீட் தேர்வை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று கூறிய அவர், மாநில அரசுக்கு தன்னாட்சி அதிகாரம் தேவை என்றும், நீட் எதிர்ப்பு என்பதும் தமிழ் தேசியம்தான் என்றும் அவர் கூறினார். போராட்டங்களானாலும், பேரணிகளானாலும், கருத்தரங்குகளானாலும், மாநாடுகளானாலும், இவை அனைத்தும் நம்மை நாமே செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகள். இதை நான் ஒரு செயற்குழுவிலே பேசிவிட்டு போகலாம், போதும். ஆனால் ஒரு மாநாடு என்று அறிவிக்கிற போது, இந்த மாநாட்டுக்காக தயாராகிற போது, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிற போது அது பற்றிய விவாதம் அல்லது உரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்று மாநாட்டுக்கு முன்னதாக சில வாரங்கள் அல்லது பல வாரங்கள் நம்மிடையே இந்த உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிறைவாக மாநாட்டு மேடைகளில் தலைவர்கள் ஆற்றுகிற உரை நமக்கு ஒரு வெளிச்சத்தை தரும். அந்த மாநாட்டில் நாம் நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் அதன் பின்னரும் ஒரு தொடர் உரையாடலை ஏற்படுத்தி தரும். இந்த தீர்மானங்கள் குறித்து நாம் பேசுவோம். இந்த தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்களை நடத்துவோம். இப்படி ஒரு பொருள் குறித்து தொடர் விவாதங்களை நடத்துவதற்கான ஒரு களம்தான் மாநாடு என்கிற ஏற்பாடு. எனவே நாம் பேசுகிற அரசியலில், நாம் உள்வாங்கி இருக்கிற கொள்கை கோட்பாடுகளில் நமக்கும் தெளிவு தேவைப்படுகிறது. அதிலே மேலும் செழுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. புதுச்சேரியில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்ற மாவட்ட அளவிலான கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் ஜூலை மாதம் நடத்தப்பட உள்ளன. புதுச்சேரியில் இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வருகிற ஜூலை மாதம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இளைஞர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாட்டு நலப்பணித்திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி, இந்திய அரசின் இளையோர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்னும் கருப்பொருளை முன்னிறுத்தி மேரா யுவ பாரத் மற்றும் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து மாவட்ட அளவிலான கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகளை நடத்துகின்றன என்று தெரிவித்தார். மேலும் இந்த போட்டிகள் வருகிற ஜூலை 28ஆம் தேதி லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் காலை 9 மணி அளவில் நடைபெற உள்ளதாகவும், இதில் இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, மௌன நாடக போட்டி, நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புற குழு நடன போட்டி, குறும்பட போட்டி, விழிப்புணர்வு வாசகம் எழுதுதல் போட்டி ஆகியவை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட அளவிலான இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த கட்டமாக மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர் என்றும், மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி வாகை சூடுபவர்களுக்கு தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு பண பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும், மேலும் போட்டியில் கலந்து கொள்ளும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கப்படும் எனவும், இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பயணப்படி வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தகுதியுள்ள மற்றும் ஆர்வமுள்ள புதுச்சேரி மாவட்ட இளைஞர்கள் இந்த போட்டிகளில் திரளாக கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை மேரா யுவ பாரத்தின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் ராஜு, நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில அதிகாரி சதீஷ்குமார், நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் சரவணன் ஆகியோர் மேற்கொள்கின்றனர். இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் அமைப்பின் சார்பில் போதை இல்லாத இளைய பாரதம் நாஷா முக்த் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் என்ற கருப்பொருளில் மேரா யுவா பாரத் மற்றும் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து புதுச்சேரி மாவட்ட அளவிலான கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய கல்லூரியில் காலை 9 மணி அளவில் நடைபெற உள்ளது. நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி கிட்டியதாகவும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியில் வெளிநாட்டினர் ஆதிக்கம் உள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், டெல்லி ஜந்தர் மந்தரில் நடக்கும் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்தில் இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதி திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதி திட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது என்றும், அதற்காக உள்துறை அமைச்சரை நேரடியாக பதவி விலக கோர முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும் வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர், நீட் தேர்வு அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதால் தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, ஆனால் வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறையில் மட்டுமே போராட வேண்டும் என்றும், காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ள அவர், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நம்ம இளைஞர்கள் நல்ல நம்மளுக்கு இருக்கிற ஃபயரோ நம்மளுக்கு இருக்கிற இந்த நாலேஜை நம்ம கரெக்டான விஷயம் எதாக இருந்தாலும் ஆய்வு செஞ்சு அதை தீவிரமாக நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள்லாம் இருக்குங்கிறத யோசிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த போலீஸ் அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் அவ்வளோ நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்குது. அவங்களே நிறைய போலீஸே நிறைய சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கோயம்புத்தூரில் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐஜி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் திரும்பியும் தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் லெவல்லே அவங்க லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அவங்களே நிறைய சூசைட் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இது அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சிலேருந்து ஆடிட்டிங்கிறது எல்லாத்துக்குமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அதாவது படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க திறமையை காட்டுறதுக்காக அவங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்காக அவங்க செய்கிற விஷயத்த இதை ஃபுல்லாக அரசியல் படுத்துறது சுத்தமாக நியாயம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி இது என்ன சொல்ல வராங்க, சூசைட் 10 பேர் 20 பேர் பக்கம் இதில் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டெய்லியும் இந்தியாவில் மட்டும் 500 பேர் சூசைடில் இறக்குறாங்க. அதில் 35% பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். டெய்லி ஆல்மோஸ்ட் நீங்கள் 30% எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி சூசைட் ரேஷியோவில் டெய்லி நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் போராடாத இன்றைக்கி வந்திருக்கு அந்த கற்பாம்பூச்சிங்கிற ஒரு வெளிநாட்டிலேருந்து கூடிய ஒரு மனிதன் அதுக்கெல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு இதுக்காக இவ்வளோ ஒரு தீவிரமாக போராட்டம் செய்கிறது உண்மையாகவே ஒரு சந்தேகத்துக்கு வழிவகுக்குது. அது ஒரு நியாயமான ஒரு பீஸ்ஃபுல்லான வகையில் போராடுறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவேன்னு தான் சொல்கிறாங்க. இது போலீஸை போய் அடிக்கிறது, நடு ரோட்டில் இவ்வளோ அராஜகம் பண்ணுறது, அங்கே இருக்கிற வர ப்ரெஸ் பீப்புளவே போய் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் இது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர் பண்ணும்போது இதே ஜல்லிக்கட்டு பண்ணோம். ஜல்லிக்கட்டு ஏதாவது இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்துச்சு, இந்த போலீஸாவது அடிச்சிருக்காங்களா, இந்த ப்ரெஸ் பீப்புளையாவது அரெஸ்ட் பண்ணாங்களா, எப்படி நடந்தது, அது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நடந்தது. அது மெரினா பீச் ஒன் ஆஃப் தி ஏஷியாவில் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பீச். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துலேயே ரொம்ப அமைதியாக நடந்தது. ஆனால் இங்கே நடக்கிறது இதில் ஒரு சதி நடக்குது. இன்னொன்று இது காங்கிரஸாக இருக்கட்டும், இவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இதை இவங்க அரசியல் லாபத்துக்காக நம்மளோட இந்தியாவோட இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. நான் என்ன கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னு யாருக்குமே எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த ஒரு இன்னொருத்தவங்களோட தூண்டுதலாகவும் ஒரு இது வெளிநாட்டோட சதியில் போய் நம்ம சிக்கிக்கிற கூடாதுங்கிறது என்னோட கோரிக்கை. ஃபேன்சி வாகன எண்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஏலம் விடப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது.
புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05AD உழவர்கரை வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்களை இணையதளத்தில் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விடப்பட உள்ளதாகவும் இந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 31ஆம் தேதி மாலை வரை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் இவ்வாறு பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தேர்வு செய்து அதற்கான அடிப்படை தொகையை செலுத்தியவர்கள் மட்டுமே அடுத்த மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் ஏலத்தில் பங்கு பெற முடியும் என புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை ஆணையர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆக்ஷன் முறையில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை 25ஆம் தேதி முதல் இணையதள முகவரியில் பார்த்து பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம் என்றும் இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைன் முறையில் மட்டுமே பெறப்படும் எனவும் நேரிலோ அல்லது காசோலையாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் போக்குவரத்து துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான இடங்களின் பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள் மற்றும் இளநிலை கலை அறிவியல், வணிகம் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்கள் உள்ளன. இதற்காக தகுதியான மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பெறப்பட்ட நிலையில் இதில் 14,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் இந்த நிலையில் சென்டாக் இணையதளத்தில் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன படிப்பிற்கு எத்தனை இடங்கள் உள்ளன என்று பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுவையில் 7 அரசு கல்லூரிகளில் 4,250 இடங்கள் உள்ளதாகவும், பிடெக் படிப்பில் 3,660 இடங்களும், BArch படிப்பில் 20 இடங்களும் இருப்பதாகவும், இதேபோல் BSc உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கும் தனித்தனியாக இடங்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், BA, LLB, பாராமெடிக்கல் படிப்புகளுக்கான இடங்கள் பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா தெரிவித்துள்ளார். மேலும் BArch படிப்பில் வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதில் ஆட்சேபனை இருந்தால் டேஷ்போர்ட் மூலமாக சென்று வருகிற 27ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுவையில் அமைச்சர்கள் இலாக்கா பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதால் பட்ஜெட் தாக்கல் செய்வதும் தள்ளி போகிறது. புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைத்து கடந்த மே 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் 17ஆம் தேதி புதிய அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு, ராஜசேகரன் ஆகியோர் பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கு இதுவரையில் இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சபாநாயகர் பதவி மற்றும் அமைச்சர்களுக்கு முக்கிய இலாக்காக்களை கேட்டு NR காங்கிரஸ் கட்சிக்கு பாரதிய ஜனதா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது என்பதால் சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக எந்தவித அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே மத்திய அரசு புதுவை மாநில பட்ஜெட்டிற்கு 14,300 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் இறுதிக்குள் சட்டசபையை கூட்டி முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு முன்னதாக பட்ஜெட் தொடர்பாக துறை ரீதியாக ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். ஆனால் எந்தெந்த அமைச்சருக்கு என்ன துறை என்பது தெரிந்தால்தான் அவர்கள் துறைக்கு தேவையான நிதியை பெற முடியும், மேலும் புதிய திட்டங்களையும் கொண்டு வர முடியும். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை வழங்கியதாகவும், ஆனால் 5 நாட்களாகியும் இதுவரை அமைச்சர்களின் இலாக்கா பட்டியல் வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பாரதிய ஜனதாவில் கடந்த முறையை போன்று அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உள்துறை, கல்வி, தொழில்கள், மின்சாரம் உட்பட முக்கிய துறைகள் கேட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், அதற்கு ரங்கசாமி சம்மதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த விவகாரம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை வரை சென்றதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கு இலாக்கா பட்டியல் வெளியாவது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் புதுவையில் பட்ஜெட் தாக்கல் செய்வது, நிரந்தர சபாநாயகரை தேர்வு செய்வதும் தள்ளி போகிறது என்று கூறப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,285 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.